بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طاف بالقرآن المجيد بل عجب أن جاء منذر منه فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிலத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால்
அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேரடி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவருமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமூகத்தை அழைத்து இறைவனுடைய வணக்கத்தின்பால், இறை கடமையின்பால் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்வான அழைப்பை குர்ஆன் உலகம் முழுவதும் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்தில் அழைக்கப்படுகிறார். யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும் அல்லதீ خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இறைவனுடைய அழைப்பு உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இறைவன் என்ன அழைப்பு கொடுக்கின்றான்? உலகத்தில் படைக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான். அந்த படைக்கக்கூடிய இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். அவனை வணங்குவதின் மூலமாகத்தான், அவனுக்கு அடிபணிவதின் மூலமாகத்தான் ஓர் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற உன்னத கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுடைய உள்ளத்தில் அந்த படைத்தவனுடைய பயம் இருக்கும், அவருடைய அச்சம் இருக்கும். ஒரு மாதத்திற்கு அல்ல, ஒரு நேரத்திற்கு அல்ல, ஒரு காலத்திற்கு அல்ல, ஒரு சூழ்நிலைக்கு அல்ல, எல்லா நேரங்களிலும் படைத்தவனை அஞ்சக்கூடிய மனிதர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக படைத்த ஓர் இறைவன் இருக்கின்றான், அவனுக்கு அடிபணிய வேண்டும், அவனுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத நிலை உருவாக்கப்பட வேண்டும். உலகில் மனிதன் எந்த துறையில் வேலை செய்தாலும் சரிதான், அவனை பாவத்தில் விடாமல் தடுப்பது இறையச்சம்தான். உலகத்தில் எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அந்த மனிதனை அநியாயத்தில் இருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் பாவ செயலில் இருந்தும் ஒன்று தடுக்கக்கூடிய கருவி என்று சொன்னால் அந்த கருவி இறைவனை அஞ்சுகின்ற தக்வா என்று சொல்லப்படக்கூடிய இறை அச்சம் மட்டும்தான் மனிதனை உலகத்தில் பாவத்தில் இருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது என்று இந்த உலகத்தை படைத்தவன், மனிதனை படைத்தவன், மனிதனை தாயினுடைய கருவறையிலே வைத்து முழுமையாக பாதுகாத்தவன் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு நினைவூட்டுகின்றார். இதைதான் உலகம் முழுவதும் நிலைநாட்டப்பட வேண்டும். படைத்த இறைவனை அஞ்சுகின்ற எந்த ஒரு மனிதனும் பாவத்தின் பால் விடமாட்டான், அநியாயத்தை நோக்கி செல்ல மாட்டான். ஒரு மனிதனை அநியாயமாக கொள்வதற்கு துணிவு ஏற்படாது. இதெல்லாம் உலகத்தில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் படைத்தவனுடைய பயமும் அச்சமும் அகற்றப்பட்டதனுடைய விளைவுகளினுடைய சுதந்திரத்தை தான் உலகத்தில் மனிதன் அக்கிரமத்தில் வீழ்ந்து கிடக்கின்றார். இப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்து சத்திய உணர்வோடு எழுச்சியின்பால் அழைக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய பதிவு படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும். இதுதான் குர்ஆன் உலகத்திற்கு விடுகின்ற அழைப்புகள். இந்த அழைப்புகள் தான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் அப்படிப்பட்ட ஆழமான பேச்சை மனிதர்களுடைய உள்ளத்தை இறக்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக ஈமான் கொண்ட அடியார்களுக்கும்
அதே அடிப்படையான விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா இரண்டாவது சூராவினுடைய 183வது வசனத்தின் மூலமாக புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை பெறுகின்ற இந்த மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டிய கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். அதை இந்த சமூகம் இன்னும் விளங்காமல் இருக்கிறார்கள், புரியாமல் இருக்கிறார்கள், மன இச்சையை பின்பற்றுகிறார்கள், உலக வாழ்க்கையை பெரியது என்று நினைக்கின்றார்கள். இறைவன் கொடுத்த நோம்பினுடைய வலுவும் ஈமானை வலுப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகளும் இந்த உம்மத்தில் ஏன் இன்னும் உருவாக்கப்படவில்லை? ஏன் இந்த நோம்பினுடைய அஸ்திவாரம் விளங்கப்படவில்லை? இந்த நோம்பினுடைய உணர்ச்சிகள் ஏன் இன்னும் கூட்டப்படவில்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட இறை அடியார்களே, உயர்வையும் அந்தஸ்தையும் பெற்று தரக்கூடிய, நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய, சொர்க்கத்திலே கொண்டு போய் உங்களை தள்ளக்கூடிய ஈமானை அடைந்த என் சமூக மக்களே என்று அல்லாஹ் தஆலா இனிமையாக கௌரவத்தோடு கண்ணியத்தோடு சொர்க்கவாசி என்கின்ற பட்டோலை பெறக்கூடிய நல்பாக்கியத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்படுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன் சென்ற சமூகத்தின் மீது நோன்பு எவ்வாறு கடமையாக ஆக்கப்பட்டதோ, அப்ப என்ன உலகில் வாழக்கூடிய சமூகத்தின் மீது நோன்பு இருந்தது என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றார். ஏன் மனிதனுக்கு நோன்பு சுத்தப்படுத்தக்கூடியது, வலுப்படுத்தக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது, மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது, மனிதனை தீமையிலிருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது, இதயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதனால் தான் முன் சென்ற சமூகத்தின் மீது மனிதர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போலவேதான் ஈமான் கொண்ட அடியார்களாகிய உங்கள் மீதும் அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக ஈமான்தாரிகளுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, இறை தூதரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, சத்தியத்தினுடைய உண்மையை விளங்கிக் கொண்டவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதைதான் என்னுடைய உயர்வான பாதை என்கின்ற சிந்தனையும் சித்தாந்தமும் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்படுகிறார். ஈமான் கொண்ட அடியார்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், ஏன் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட அடியார்களுக்கு நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கின்றார்? லஅல்லக்கும் தத்தகூன். குர்ஆன் இன்று பேசவில்லை, பல நூற்றாண்டு காலமாக ஈமான் கொண்டவர்களோடு அல்லாஹ் பேசுகிறார். இறை வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடு அல்லாஹ் உரையாடி கொண்டிருக்கிறார். இறைவனுடைய உரையாடல் உலக மக்களுக்காக இருந்தாலும் ஈமானியர்களை அழைக்கப்படும் பொழுது நம்மளோடு அல்லாஹ் பேசுகிறார். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது ஏன் நோன்பை வைத்து கடமையாக்கினேன் தெரியுமா? எதற்காக நோன்பை கடமையாக்கினேன் தெரியுமா? உங்களுடைய மன இச்சையினுடைய அடிப்படையில், உங்களுடைய மனம் விரும்புகின்ற விதத்தில் வாழ்வதற்கு அல்ல, நீங்கள் நினைத்ததெல்லாம் உலக வாழ்க்கையில் செய்து கொள்வதற்காக அல்ல. உங்களுக்கு நோன்பை கடமையாக்கப்பட்டதுடைய நோக்கமே லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, தக்வாதாரிகளாக, சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியுடைய மக்களாக, நரக நெருப்பிலிருந்து நீங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய மனிதர்களாக மாற்றப்படுவதற்காகத்தான் உங்கள் மீது நாம் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பினுடைய எதிர்பார்ப்பு என்ன? நோன்பை நோக்கிறீர்களா? உங்களுடைய ஈமான் வலுப்பெற்றதா? ரமலானுக்கு முந்தி எந்த பாவத்தை செய்தோம் அந்த பாவத்தை விட்டு விலகினோமா என்பதை பரிசோதிக்கப்பட வேண்டும். ரமலானுக்கு முன்னால் தொழுகை என்றவன் 40 ஆண்டு காலம் நோன்பு வைத்து 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 இன்று வரை தொழுகை என்றவனாக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறான் என்றால் அவன் தக்வாவை கொச்சைப்படுத்தி விட்டார். எனக்கு இந்த நோன்பு, என்னுடைய நோன்பு எனக்கு பலனளிக்கவில்லை. மனிதன் எப்படிப்பட்ட பாவிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார். தொழுகை அல்லாஹ் நோன்பை கடமையாக்கப்பட்டது. நீ தொழுகையாளிகளாக மாற வேண்டும், நீதியாளராக மாற வேண்டும், உண்மையாளராக மாற வேண்டும். நீ உண்ணக்கூடிய ஹலாலானதாக மாற்றப்பட வேண்டும், உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். உனக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட செய்திகள் அல்லாஹ் இதன்
இதனுடைய எதிர்பார்ப்பிற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான். திட்டவட்டமாக ஈமான்தாரிகளோடு குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய பேச்சை கேட்காத மனிதர்கள் நாளை வறுமை நரகத்தினுடைய விறகு கட்டைகளாகத்தான் மாற்றப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா மிக கடுமையான எச்சரிக்கை விடுகின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய ஈமானை வலுப்படுத்த ஆசைப்படுகிறார், வலுப்படுத்த விரும்புகிறார், நம்மளை சொர்க்கவாசிகளாக ஆக்க விரும்புகின்றார். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் இந்த புனித நீண்ட ரமலானுடைய சிறப்பை மனிதன் அடைந்து அதிலே தன்னை ஈமானை முழுப்படுத்தி தன்னுடைய கிடைத்த இந்த ரமலானுடைய பாக்கியத்தை முழுமையாக இபாதத்தோடு கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். அதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 185வது வசனத்திலே ரமலானுடைய அந்த மகத்துவம், ரமலானில் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், ரமலானில் உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை, ரமலானில் மனிதர்கள் ஈமான்தாரிகள் எப்படி இருக்க வேண்டும், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், உங்களை சத்தியத்தின்பால் அழைக்கக்கூடியது, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் போக்கக்கூடிய, சத்தியத்தை விளங்கி வைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறக்கூடிய, உண்மை எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, பொய் எது, அவதூறு எது, உண்மை எது என்கிற எல்லா துறைகளும் விளக்குகின்ற வகையில் அல்லாஹ் தஆலா இந்த புனித நீண்ட ரமலானுடைய மாதத்தை தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அந்த மாதத்தில் வாழக்கூடிய நசீப், அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் கிடைக்க போது யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை, ரமலானை பெற்ற மனிதர்களுடைய உள்ளத்தில் முதல் கடமை என்ன, ஃபல்யஸுமுஹு, நீங்கள் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். ரமலான்ல இருக்கிறீங்களா, நோன்பு வைக்கணும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ரமலானில் இருந்து நோன்பு வைக்கவில்லையா, நீங்க நரகத்தை நோக்கி பயணிக்கின்றீர்கள். மிகப்பெரிய பாவிகள். நரகத்தினுடைய கடுமையான வேதனையை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கடுமையாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதம் தான் நீங்கள் நோன்பு நோக்குங்கள், நோன்பு விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மனிதாபியத்தோடு மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக, மனிதர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் ஏற்படும், நோய்வாய் ஏற்படுவார்கள், பயணத்தில் இருப்பார்கள், சிரமங்கள் ஏற்படும், நீங்கள் வைக்க வேண்டாம், அதை அந்த நேரத்தில் விட்டுவிடுங்கள். அந்த கால நோயிலிருந்து விடுபட்ட பிறகு, பயணத்தை முடித்துக் கொண்ட பிறகு அந்த ரமலானுடைய மாதத்தை விட்டு விடாதீர்கள், கண்டிப்பாக நோக்கி விடுங்கள். ஒரு துக்குமையை கைத்தட்ட அதை பரிபூர்ணப்படுத்துங்கள். ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இதாயத்தை கொடுத்திருக்கிறார், நேர்வழியை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். உலகம் போகின்ற போக்கில் இருந்து காப்பாற்றி இறைவன் விரும்புகின்ற பாதையை கிடைத்து கொடுத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனித நீண்ட ரமலானுடைய மகத்துவத்தை, ரமலானை அடைந்த மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதனுடைய சிறப்பை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எப்படிப்பட்ட நசீபு தெரியுமா? வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமலான் முபாரக், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது, உங்களுக்கு வந்துவிட்டால், ரமலான் பரக்கத்து பொருந்திய மாதம், அந்த மாதத்தை அடைந்து விட்டால் அவங்கள் மீது அலைக்கும் ஸியாம், அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறார், நீங்கள் அதை நோன்பு நோக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பரக்கத்து பொருந்திய மாதம். உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்தில் பரக்கத்து வேண்டுமா, உங்களுடைய பிரச்சனைகளில் பரக்கத்து வேண்டுமா, அபிவிருத்தி அடையக்கூடிய மாதத்தை அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். எனவே அந்த மாதத்தில் பரக்கத்தான செய்திகளையும் நன்மையும் அடைந்து கொள்ள விஷயங்களில் மனிதன் அந்த நேரங்களை இபாதத்துகளை கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிரத் அஷ்-ஷயாத்தீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா, நீங்கள் நன்மையை அடைய வேண்டுமா, சொர்க்கத்திற்கு பாதை அல்லாஹ் தஆலா லேசாக ஆக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் இபாதத்துகளை செய்யுங்கள். தொழுகை, இரவு நேர தொழுகையிலே பரலான தொழுகைக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். இரவு தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான தர்மங்கள், ஜகாத்துகள் போன்றவற்றை அள்ளி கொடுங்கள். உங்களுடைய சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து விடப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தை எளிமையாக அடைந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்படுகிறது. மனிதா, ஈமான் கொண்ட நேரத்தில் ரமலானுடைய மாதத்தில் நீ பாவ செயலை செய்து விடாதே, பாவத்தில் இறங்கி விடாதே, தொழுகையை விட்டு விடாதே, தொழுகையை அலட்சியப்படுத்தி விடாதே, தொழுகையை உன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தொழுகையை விட்டு வேறொரு வேலையை நோக்கி சென்று நரக நெருப்புக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளாதே. இதனால் தான் நரகத்தினுடைய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக உணர்த்துகிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் நரகத்தினுடைய வாசல் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது? ஈமான் கொண்ட அடியார்கள் இபாதத்தோடு இருக்க வேண்டும், இறை இல்லத்தோடு இருக்க வேண்டும், இறை பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஈமானை வலுப்படுத்தக்கூடிய காரியங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். ஷைத்தான் விளைவிக்கப்படுகிறான் என்கின்ற மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இவ்வளவு சிறப்புகளை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானையும் ஈமானையும் ஒன்று சேர்த்து சொன்னார்கள். ரமலான் ஈமானோடு தொடர்புடையது, ரமலான் ஈமானோடு தொடர்புடையது, ஈமானை வலுப்படுத்துகின்றது. ரமலானோடு உங்களுடைய வாழ்க்கையுடைய இபாதத்துக்களை நிறுத்திக் கொள்ளக்கூடிய மக்களை விலகிக் கொள்ளுங்கள். ரமலானுக்கு மட்டும் ஓடக்கூடிய மக்களை சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்னுமா சத்தியம் உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்காமல் இருக்கிறது என்பதை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பற்றி பேசும்போதெல்லாம் ஈமானை பற்றி சேர்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. மன் சாம ரமலான ஈமானன், ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறார்? எப்படி நோன்பு நோக்கிறார்? ஈமானோடு, இறை நம்பிக்கையோடு, வெறுமன பசி பட்டினியோடு கடப்பதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் அதனால் எந்த பலனும் அல்ல. ஈமானோடு உங்களுடைய நோன்பு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இணைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா மனிதன் வெறுமன பசி பட்டினி காலையில சாப்பிட்டோமா, ஒரு தூக்கத்தை போட்டோமா, உலகத்துல எல்லா வேலையும் செஞ்சோமா, தொழுகை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டோமா, இதுக்காக அல்லாஹ் நோன்பு கொடுத்தா, இதுக்காக ரமலானை கொடுத்தா? அதனால ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமானோடு இணைத்து சொல்றாங்க. மன் சாம ரமலான் ஈமான், ஈமானோடு நீங்க நோன்பு வைங்க, இறை நம்பிக்கையோடு நம்பிக்கை வைங்க. இறை நம்பிக்கையால் ஒரு காலம் தொழுகை விட மாட்டான், குர்ஆன் ஓதுவதை விட மாட்டான், உண்மை பேசுவதை விட்டு விலகி இருக்க மாட்டான், பொய் சொல்வதில் தன்னுடைய வாழ்க்கை நாக்கை பயன்படுத்த மாட்டான். இதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சாம ரமலான் ஈமான், நோன்பு வெறுமன வச்சா பயன் தராது. உங்களுடைய நோன்பு ஈமானோடு இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்து சேர்த்து சொன்னார்கள் வஹ்திசாபன் லஹு, அல்லாஹ் நாளை மறுமையிலே இதற்கான கூலியை கொடுக்கக்கூடியவன் யா அல்லாஹ். இன்னை நோம்புக்கு பிரதிபலன் நாளை மறுமையிலே தையான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க வாசலை அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற எண்ணத்தோடு நோம்பு நோக்க வேண்டும். இப்படி ஒரு அடியான் கூடிய நோம்பு இருக்க வேண்டும். நோம்பு எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் நோம்பு வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நோம்புடைய சரத்துகள் அல்லாஹ் சொன்னான். அந்த நோம்புடைய விதத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உங்களுடைய நோம்பு ஈமானோடு இருக்க வேண்டும், நன்மை எதிர்பார்த்து இருக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் இதற்கு கொடுக்கக்கூடிய பலன் என்ன? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செய்யும், எவ்வளவு தீமையிலே விழுந்து விடுறோம், பாவ சுமையை குறைக்கின்றது, உங்களுடைய பாவத்தை அழிக்கிறது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார் என்றால் நம்முடைய நோன்பு ஈமானோடு இணக்கத்தோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது கூட ஈமானை இணைத்து தான் சொன்னார்கள். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவரொருவர் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களை நின்று வணங்குகிறார்களோ, சும்மா வெறுமனே நான் போய்தான் ஆகணும், 9 to 10 நான் நின்றுதான் ஆகணும், இதுக்காக நன்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நித்தியம் கூட
நம்பிக்கையோட நிற்கணும். அல்லாஹ் இதற்கான கூலியை கொடுப்பான் என்ற இறை விசுவாசம், இறை நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். பெருமள தக்பீர் கட்டிவிட்டு ஒரு மணி நேரம் இறையிலத்தை கழித்து தீர வேண்டும் என்ற நம்பிக்கை கிடையாது. ஈமானோடு தொழுங்கள், இறை நம்பிக்கையோடு தொழுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்ற எதிர்பார்ப்போடு தொழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகை ஈமானோடு இணைக்கின்றார்கள். அதனால்தான் ரமலான் ஈமான் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய மாதமாக அல்லாஹ்விடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன் காம ரமலான் ஈமான் வஹ்ஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நீங்க இந்த நிலையில் இபாதத்து செய்தால், இப்படிதான் இறை வணக்கத்தை இரவு நேரத்தில் நின்று எப்ப முடியும் நினைக்க முடியாது. இது எப்ப இன்னும் போகுமா என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். 9:58 முடிச்சிடும். இந்த சிந்தனையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அல்ல அதைதான் விரும்புகிறான். இப்படி நினைத்தால் உங்களுடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதுவும் ஈமானோடு தான். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவு வெறும் புதிய ஆடை அணிந்து இரவெல்லாம் சுற்றி வருவது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் ஈமானோடு நின்று வணங்குகிறார்களோ, அப்ப லைலத்துல் கத்ரு என்றாலே நின்று வணங்குதல் தான், இபாதத்து செய்தல் தான். புதிய ஆடையோ விளக்கு அலங்காரங்களோ ஊர் சுத்துவதோ தெரு சுத்துவதோ சொல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நம்மை பக்குவப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பக்குவப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் அழைப்பதற்கின்ற ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவரை ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நம்மளை இணைக்கிறார்கள், எப்படி நம்மளை பாதுகாக்கிறார்கள், நம்மளை எப்படி பக்குவப்படுத்துறாங்க. இபாதத்துக்கள் இந்த சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது. இந்த சமூகத்தில் இபாதத்தினுடைய நுணுக்கத்தை இழந்துவிடக் கூடாது. மன் காம லைலத்துல் கத்ர், இறைவனால் கொடுக்கப்பட்ட 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவில் நீங்கள் ஈமானோடு நில்லுங்க, இறை நம்பிக்கையோடு நில்லுங்க. என்ன செய்யப்படும்? குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நீங்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் இதன் மூலமாக மன்னிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித மிகுந்த ரமலானில் செய்யப்படுகின்ற இபாதத்துக்களுடைய முக்கியத்துவத்தை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானோடு, ரமலானுடைய மாதம் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய மாதம், ஈமானை உறுதி ஏற்படுத்தக்கூடிய மாதம், உள்ளத்தில் இக்லாஸ் ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியை அளிக்கின்றது குர்ஆன். ஏன் மனிதன் காலையில் சஹர் உண்ண பிறகு சஹரிலிருந்து இஃப்தார் வரை ஏன் மனிதன் உண்ணாமல் தடுத்து நிறுத்தப்படுகிறான்? அவனுடைய உள்ளத்தில் நான் நோன்பாளி என்கின்ற உணர்வு இக்லாஸ் ஏற்படுகிறது. தொழுகையிலே வெளி காட்டுதல் இருக்கலாம், பிறருக்கு தெரியும், பகட்டுக்காக செய்யலாம் என்று சொல்லலாம். ஹஜ் செய்யலாம், பகட்டுக்காக செய்யலாம். உம்ரா செய்யலாம், பகட்டுக்காக செய்யலாம். ஆனால் நோன்பு இருக்கிறது, இது நான் பிறருக்கு சொன்னால்தான், அடுத்தவருக்கு நான் நோன்பாளி என்று சொன்னால்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இபாதத், இக்லாஸை ஏற்படுத்தக்கூடிய இபாதத். அதில் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டியதுதான். அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்லாஸோடு இறையத்தோடு வாசிக்கிறார். وما لأحد من نعمة عنده إلا تجزى. அவர்கள் உலக மனிதர்களிடமிருந்து எந்த பதிலையும் கூலியும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இல்லா ابتغاء وجه ربه الأعلى. அல்லாஹ் உயர்ந்த இறைவனாகி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை திருப்தி எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். எனவே நம்முடைய உள்ளத்தில் இக்லாஸை ஏற்படுத்துகின்றது இந்த ரமலானுடைய மாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காலையிலிருந்து மாலை வரை இறைவன் நம்மை தடுத்திருக்கிறார் என்ற உணர்வு இருக்கிறது என்றால் இதே நிலைதான் ரமலானுக்கு பிறகு இறைவன் நமக்கு ஹராமாக்கியதை விட்டு விலக வேண்டும். நாம் உண்ணக்கூடிய உணவு ஒவ்வொன்றும் ஹராமாக இருக்கக்கூடாது, ஹலாலாக இருக்க வேண்டும். வட்டியை விட்டு விலக வேண்டும், அநியாயத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். நாம் உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் இருக்க வேண்டும். ஒரு கவல உணவு கூட நம்முடைய வயிற்றிலே ஹராமான முறையில் போய்விடக் கூடாது என்ற பயிற்சியை அல்லாஹ் தஆலா ரமலானுடைய மாதத்தின் மூலமாக நமக்கு ஈமானை வலுப்படுத்துகின்றான். வலுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். அதனால் தான் இக்லாஸ் என்று சொல்லப்படுகிறது. இது நம்மிடத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பயிற்சியை தான் ஈமானோடு அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான்.
இந்த மாதத்திற்கு சபர் என்ற பெயரும் சொல்லப்படுகிறது. ஹதீஸ் வருகிறார் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க. சில முஃபஸ்ஸிர்கள் சபர் என்ற அர்த்தத்திலே சௌம் என்று சொல்கிறார். ஏன்? மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு பொறுமை காக்கிறார். தன் முன்னால் உணவு இருக்கிறது, உணவு உண்ண முடியல. தன் முன்னால் தண்ணீர் இருக்கிறது, தாகிக்கிறது, குடிக்க முடியல. தனக்கு ஹலாலான மனைவி இருக்கிறார், அவளை தொட முடியவில்லை. ஏன்? இவைகள் எல்லாம் அவன் சபர் செய்கின்றார். நோன்பின் மூலமாக இறை கட்டுப்பாடோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அழகான அற்புதமான ஈமானை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியை ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு ஏற்றவாறு, ஈமான்தாரிக்கு ஏற்றவாறு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வையும் சிறப்பையும் சொர்க்கத்தினுடைய வாசலில் இடத்தை பெறுவதற்குரிய பயிற்சி முகாமை ரமலானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு அற்புதமான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த பயிற்சி நமக்கு பயன் தரவில்லை என்றால் உலகத்தில் எந்த பயிற்சியும் சத்தியத்தை நோக்கி உங்களுக்கு பயிற்சி பயன் அளிக்கவே அளிக்காது. அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பயிற்சி, ரப்பினால் கொடுக்கப்பட்ட பயிற்சி, இறைவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பு உங்களை தொழுகையாளிகளாக மாற்றவில்லை என்றால் வேறொரு செய்தி உங்களை தொழுகையாளிகளாக மாற்றுவதற்கு யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது. இறைவன் எதிர்பார்ப்பது இது போன்ற சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ரமலான் மாதத்தினுடைய நோம்பினுடைய அடிச்சோடு என்பதை இன்றும் இந்த சமூகம் தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பயிற்சிகளை மாதத்தை ரமலானுடைய மாதத்தை கொடுத்து அடியார்களை நம்மை வலுப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யஸா கௌலு ஸூல் வல் அமல் பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் யதா தஆமு வ ஷராபு. நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பாளியாக இருந்து நோன்பு காலம் முடிந்து தன் வாழ்க்கையில் பொய் பேசுவதை விடவில்லையோ, பொய்யின் அடிப்படையில் அமல் செய்வதை விடவில்லையோ, தாகித்திருப்பதினால் பசியோடு இருப்பதினால் அல்லாஹ்விற்கு எந்த பயனும் தராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் கம்மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்ல ஸஹர், கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் சியாமி இல்ல ஸமஅ. எத்தனை நோன்பாளிகள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், இறையச்சம் ஏற்படவில்லை, இறை பயம் ஏற்படவில்லை, மாற்றுதல் ஏற்படவில்லை, ஈமான் வலுப்படுத்தப்படவில்லை. அவர்களுடைய நோன்பு என்னவென்று சொன்னால் வெறும் அவர்கள் பசியோடு தாகித்து இருந்தது தவிர வேறு ஒன்று கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கம்மின் காயிமின் லைஸ லஹு மின் கியாமி இல்ல ஸஹர். எத்தனையோ நபர்கள் இரவு நேரங்களில் நின்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நின்று வணங்குது அவர்கள் காலம் முழுவதும் நிற்கக்கூடிய தொழுகையின் பக்கம் வரவைக்கவில்லை என்றால் அந்த கியாம் இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனத்தை விட வேறு ஒரு செயல் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பயனற்றது. நோன்பு நோற்று மனிதனை ஈமான் வலுப்படுத்தவில்லை, இறை இபாதத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கவில்லை, அந்த நோன்பு பலன் தராது, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை தட்டி எழுப்புகிறார்கள், நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிறார்கள், சொர்க்கத்தினுடைய பாதையை கட்டி கொடுக்கிறார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இரவு தொழுகையுடைய பலனை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விஷயங்களை நமக்கு பிற்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இடத்தில் ஈமானை வலுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் நோன்பை விடுவோம் என்றால் எப்படிப்பட்ட பாவ சுமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்பதன் மூலமாக எவ்வளவு உயர்வு என்பது தெரியுமா? தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள், இரண்டு தோழர்கள் யஹூதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களில் ஒருவர் இபாதத்சாலியாக இருந்தார். இபாதத்சாலியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானார். இன்னொருவர் சிறிது காலம் கழித்து ஒரு ஆண்டு கழித்து மரணித்தார். அந்த தோழர் தன் கனவிலே இருவரையும் காண்கின்றார். இப்படி ஐந்தா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசலில் நிற்கிறார்கள் மூவரும். சொர்க்கத்திலிருந்து ஒரு மனிதர் வருகிறார், வானவர் வருகிறார், வந்து ஷஹீதானவரை அழைப்பார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு ஆண்டு கழித்து மரணித்தவரை முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார். பிறகு இரண்டாவதாக ஷஹீதாக்கப்பட்டவரை அழைத்து சென்றார். மூன்றாவதாக வந்து அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லை, நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் சொன்னார்கள். இதை பார்த்த அந்த தோழர் விடிந்து காலையில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு ஷஹீதானார், அவர் முந்தி செல்வார் என்று நினைத்தும் செல்லவில்லை, ஆனால் ஒரு ஆண்டு கழித்து மூத்தானார், அவர் உள்ளே முதலில் போனார். யா ரசூலல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ், என்ன செய்தி யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஒரு ஆண்டு இருந்தார் அல்லவா, அத்தஜிது ஃபீஹி ஷஹ்ரு ரமதான் வ துஸல்லி வ கதா வ கதா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ரமலானுடைய மாதம் கிடைத்தது அவருக்கு, அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்றார், ஒரு ஆண்டு காலங்கள் இபாதத் அவரை விட அதிகமாக செய்தார், இதுதான் அவர்களை முதலில் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்தது. ஃபஅபஅது
பைனஸ் ஸமாஇ வல் அர்த், இது வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதம் ஒரு ஆண்டு கிடைத்து நோன்பு நோற்றால் முதலில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார் என்றால், இந்த நோன்பினுடைய பலம் விளங்காமல், இந்த நோன்பினுடைய உத்தரவு விளங்காமல், இந்த நோன்பினுடைய தரம் விளங்காமல், இந்த நோன்பினுடைய பக்குவத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமன பசி பட்டினியோடு நேரத்தை கழிப்பதல்ல, இபாதத்தை கழிப்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புகிறார்கள். இதுதான் இறை மார்க்கத்தினுடைய அடிச்சுவடு. எனவே இறைவன் எந்த நோக்கத்தை விரும்புகிறானோ, இறை தூதர் எந்த நோக்கத்தை தெளிவாக்கினார்களோ அந்த அடிப்படையில் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்மை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு, அவருடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நாளை வறுமை நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கான அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான அவ்வல் ரமலான் மின் அல்லைல், முதல் ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஒரு வானவருடைய அழைப்பு வருகிறது, யா பாகியல் கைர், யா பாகியல் கைர், நன்மையை செய்யக்கூடியவர்களே ஆக்கவில் முந்திக் கொள்ளுங்கள், நன்மையை செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ் விரும்புவதை செய்யக்கூடிய நாடிய மக்களே யார் அழைக்கிறார்? ஃபனாதா முனாதி மலக், ஒரு வானவருடைய அழைப்பு. இந்த ரமலானுடைய மாதம் பிறந்து விட்டால் அழைக்கக்கூடிய வானவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? யா பாகியல் கைர், நன்மையை தேடுபவர்களே, நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று துடிப்பவர்களே, நான் சொர்க்கத்தை பெற்றே தீர வேண்டும் என்ற சிந்தனையோடு தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் பிடித்தவர்களே, ஆக்கபில், நீங்கள் நன்மையை முந்திக் கொள்ளுங்கள், தொழுகையில் கவனமாக இருங்கள், இரவு தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள், நேர்மையாக நடங்கள், நீதியாக நடங்கள், இறையச்சத்தோடு நடங்கள், மனித மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள், தான தர்மங்களை அள்ளி வீசுங்கள். ஆக்கபில், வானவர்களுடைய அழைப்பு ரமலான் அடைந்தவர்களுக்கு அடுத்த வானவருடைய அழைப்பு, யா பாகிய ஷர், யா பாகிய ஷர் நஃப்ஸ், யா பாகிய ஷர், பாவத்தை செய்யக்கூடியவர்களே, ஈமானை புறக்கணிக்கக்கூடியவர்களே, தொழுகையை பாராட்டக்கூடியவர்களே, நோன்பை விடக்கூடியவர்களே, பாவத்தை சுமக்கக்கூடியவர்களே, வானவருடைய அழைப்பு, யா பாகிய ஷர் நஃப்ஸ், பாவத்தை குறைத்துக் கொள், பாவத்தை விட்டுவிடு, பாவத்தை செய்து விடாதே, பாவத்தை நிறுத்திக் கொள், இறை விருப்பை பெற்றுக் கொள்ளாதே, இறைவனுடைய விருப்பத்தை பெறக்கூடிய மனிதனாக மாறிவிடாதே. வானவருடைய ரமலானுடைய அழைப்பு, வானவர் ரமலானுடைய அழைப்பு, குறைத்துக் கொள்ளுடைய அவனுடைய பாவ சுவையை குறைத்துக் கொள், பாவம் செய்வோரை என்று அழைப்பு விடப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, அந்த வானவருடைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய, நன்மை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் கேட்பான் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து தப்ப முடியாது என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் இது கடமையாக்கி விட்டான் என்பதற்காக வேண்டி, யா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களோ, அல்லாஹு வஜஹு அனின் நாரி 70 கரீஃபா, அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டு நரகத்தை விட்டு தூரமாக்குகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய நோன்பு சுத்தமானதாக இருக்க வேண்டும், உங்களுடைய நோன்பு இஹ்லாஸாக இருக்க வேண்டும், உங்களுடைய நோன்பு ஃபீ சபீலில்லாஹ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். அந்த தன்மையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த பக்குவத்தோடு, இந்த விதத்தோடு, இந்த துணையோடு, இந்த தன்மையோடு, இந்த பண்போடு உங்களுடைய நோன்பு இருக்குமே என்றால் உங்களுடைய முகம் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்கப்படும். சாதாரண விஷயம் அல்ல. எனவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக நோன்பு நோக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் ذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.